ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாங்கள் சமாதான பிரபுவின் பிள்ளைகள், சமாதானக்காரனுடைய பிள்ளைகள். எங்கள் வாழ்க்கையில் நீ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் செய்தியை ஆசீர்வதியும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரம் நம்ம எஸ்தர் சரித்திரத்திலே அந்த எஸ்தர் எப்படி ஜெபித்தார்கள், அதன் மூலமாக அங்கே இருந்ததான மனிதர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு விரோதமாக ஆமான் செய்த சூழ்ச்சியினாலே அவர்கள் மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் என்று பார்த்தோம். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? நாங்கள்லாம் சாகக்கூடாது. ஆமீன். எப்போ அந்த ஆதார் மாதம், அதாவது 12ஆம் மாதம் 13ஆம் தேதி இவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அதே ஆதார் மாதம் 13ஆம் தேதி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். இதை குறித்து எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு விசேஷித்த தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? சத்தமா? தேங்க்யூ சோ மச். ஆமேன். அந்த எஸ்தர் புஸ்தகத்தில் எங்கேயுமே கர்த்தர் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது, தேவன் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது, ஆண்டவர் என்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. அது ஒரு ஹிஸ்டரி, அது சரித்திர புஸ்தகம் மாதிரி. நெகேமியா ஒரு டைரி. அவர் தன்னுடைய காரியங்களை அவர் டைரி மாதிரி எழுதி வச்சிருக்காரு சொந்தமா. ஓகே, சொந்தமா அவர் எழுதலை, ஸ்தோத்திரம். அது எஸ்ரா எழுதியிருக்க வேண்டும். நெகேமியா, எஸ்ரா, நெகேமியா, 1 நாளாகமம், 2 நாளாகமம், சங்கீதம் 119 இவை எல்லாமே எஸ்ரா என்ற தேவனுடைய ஊழியக்காரன் எழுதினதாக நம்ம சரித்திரம் சொல்கிறது. இப்போ இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நான் போன வாரம் சொன்னேன், யாரையோ கர்த்தர் கல்தா கொடுத்துட்டார் அப்படின்னு. யாரு கல்தா? கர்த்தர் யாருக்கு கல்தா கொடுத்தாரு? வஸ்தி. வஸ்தி யாருங்க? ராணி இல்லை, நேபுகாத் நேச்சருடைய பேத்தி. நேபுகாத் நேச்சருடைய பேத்தி. அது எப்படி? நேபுகாத் நேச்சர் தானியல்ல தானே வந்தாரு. ராஜாக்கள்லாம் இருக்காரு, நிறைய தெரியாது. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரானாலஜிக்கலி எப்படி சொன்னீங்களோ, இந்த எஸ்தர் புஸ்தகம் எங்க தெரியுமா வரணும்? எரேமியாவுக்கு பிறகு வரணும். நெகேமியா எரேமியாவுக்கு பிறகு வரணும். இதெல்லாம் நம்முடைய வேதாகமத்தை பார்த்த உடனே எஸ்தர் முதல்ல நடந்திருக்கும், அப்புறம் தான் எரேமியா நடந்திருக்கும், அப்படி இல்லை. எரேமியா முன்னால இருக்க வேண்டியதான புஸ்தகம். நீங்க நாளாகமம் புஸ்தகத்திலே எரேமியா பத்தி வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பிறகுதான் இந்த எஸ்தர், நெகேமியா, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் இதெல்லாம் எப்போ வரணும்? எரேமியாவுக்கு பிறகுதான் வரணும். எசேக்கியேல் எரேமியா காலத்திலே இருந்திருக்குது. அதாவது நம்ம எரேமியாவுடைய 40 வருஷம் தீர்க்க தரிசன ஊழியத்தின் நாட்களில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த எரேமியா 21வது அதிகாரம் முடியும் பொழுது, எரேமியா 21st சாப்டர் முடியும் பொழுது, எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம், 30வது அதிகாரம், 31வது அதிகாரம் நடக்குது. அதுக்கு பிறகு எரேமியா 32வது அதிகாரம் வருது. 21க்கு பிறகு எசேக்கியேல் 29 முதல் 31. அடுத்தது எசேக்கியேல் 32 இல்லை, எரேமியா 32 வருது. இதெல்லாம் கால அட்டவணையின்படி நீங்கள் வேதாகமத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கையில் உள்ள வேதாகமத்தில் அது இல்லை, நம்ம கையில் உள்ளதில் அது தனிப்பட்ட வேதாகமம் இருக்குது. நம்ம ஆஃபீஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது. வந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் பார்த்துட்டு அதிசயப்பட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த எஸ்தர் புஸ்தகம் நான் முதலே சொல்லிட்டேன், அங்கே கர்த்தருடைய பேர் இல்லை என்று பார்க்கிறோம்.
அது யார் எழுதுனா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த ஒருவேளை மொர்தெகாய் அல்லது நெகேமியா எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எஸ்தர் 479 BCல மகாராணியாக மாறியிருக்கிறார்கள். அந்த ராஜா, அந்த அர்தசஷ்ட ராஜா, he became king in 486. 400 சக்சஸ், மன்னிக்கவும், இந்த சக்சஸ்னா அர்த்தசஷ்டா இல்லை, அது வந்து வேற ஒரு ராஜா, அக்ஷக்ஸ், அது இங்கிலீஷில் எனக்கு புரியும், அது சரி, ஓகே. இது சக்சஸ் ராஜா. அது வந்து இவர் வந்து 486 வந்திருக்காரு, அதாவது எஸ்தருக்கு பிறகு வந்த ராஜா. ஓகே, அவர் அப்போ என்ன சொல்லப்படுது பாருங்க, எஸ்தருடைய நாட்களில் 483 அல்லது 82 அந்த இந்த நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் அந்த சரித்திரம் இருக்கட்டும். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? நேராக எஸ்தர் புஸ்தகத்திலேருந்து அப்படியே எரேமியாவுக்கு போக போகிறோம். நம்ம எரேமியா முடிஞ்சுதான் எஸ்தர்னு சொன்னேன். ஆனால் இந்த எஸ்தரில் நடந்ததை எரேமியா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? 29வது அதிகாரம், எரேமியா 29 13வது வசனம் வாசிப்போம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ எஸ்தர் புஸ்தகத்துல ஆண்டவர் மன்னிக்கவும், எரேமியாவில் ஆண்டவர் சொன்னதை எஸ்தர் புஸ்தகத்தை படித்த தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இந்த எரேமியாவை அவர்கள் அந்த புஸ்தகத்தில் எழுதினதை தான், அல்லது எரேமியா தீர்க்கதரிசியினால உரைக்கப்பட்டதை தான் எஸ்தரும் அவருடைய தாதியர்களும் மொர்தெகாயும் எல்லாரும் செய்தாங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முழு இதயத்தோடும் தேட வேண்டும். அப்போ எரேமியா சொன்ன வார்த்தையை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது எஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி நன்மை நடந்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கும். வரலையா சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல எஸ்தர் மாத்திரம்தான் அப்படி பண்ணாங்களா? மேல 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீ அப்பொழுது எப்பொழுது நான் உங்களை குறித்து ஒரு நல்ல சமாதான நினைவுகளை கொண்டிருக்கிறேன், அந்த நினைவுகளை நான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்றால், அந்த நினைவுகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். பண்ணுவீர்கள்னா என்ன அர்த்தம்? ஃபியூச்சர் டென்ஸ். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எப்போ? நம்ம கூப்பிடும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது, முழு இதயத்தோடும் அவரை தேடும் பொழுது அவர் செவி கொடுப்பேன் என்று சொல்கிறார். கனகதேவலையா சொல்லுவோமா? அப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதைத்தான் பின்னால வந்த எல்லாரும் செய்தாங்க. அது எஸ்தர் மாத்திரம் செய்தாங்களா? இல்ல, இன்னும் வேற சில உதாரணங்களை வேதாமத்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் இருந்த ராஜா ஆகாஸ் வேறு ராஜா. அதற்கு பின்பு நெகேமியாவின் நாட்களில் இருந்தது யாரு? அர்தசஷ்ட ராஜா. அதான் சக்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த காரியங்களை குறித்து நம்ம சரித்திரம் இருக்கட்டும். நம்ம என்ன சொல்ல வரோம் பாருங்க. இந்த எரேமியா நாட்களில் ஆண்டவர் சிறைப்பட்டு போன காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்க சிறைப்பட்டு போவீங்க, நீங்க என்னை தொழுது கொள்வீங்க, நான் உங்களை விடுவிப்பேன் எல்லாம் சொல்றாரு. ஆனா அவங்க ஆல்ரெடி சிறைப்பட்டு போயிட்டாங்க. எத்தனை முறை சிறைப்பட்டு போனாங்க? எத்தனை முறை சிறைப்பட்டு போனாங்க? எத்தனை முறை சிறைப்பட்டு போனாங்க? நாங்க அப்ப இல்லவே இல்லை பாஸ்டர். நீங்க இருந்தீங்களா என்று கேட்கல. வேதாகமத்தில் என்ன சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே 3 முறை சிறைப்பட்டு போகிறார்கள். 606 BCல போறாங்க. அந்த டைம் தான் டேனியல் மற்றும் அந்த அரண்மனையில் போய் பணிவிடை செய்வதற்கு பணிபுரிவதற்கு என்று உள்ள மக்களை 606 BCல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகிறாங்க. 2வது குரூப்பு 597 BCல போகிறாங்க. அதில் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்மென், அதில் தான் எல்லாரும் போகிறாங்க. அது யார் கூட்டிகிட்டு போகிறா? நேபுகாத்நேச்சர். 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 பேர், அது 10,000னு போட்டிருக்கோம், அது 10,000 பீப்புள் போகிறாங்க. 3வது குரூப் எப்போ போகிறாங்க? 587 BCல. அப்போதான் ஃபுல்லாக இந்த டெம்பிள் ஃபுல்லாக கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் இடித்து போட்டுட்டு உடைச்சி போட்டு போகிறாங்க.
இது 3 முறையா போறாங்க. 3 முறையா திரும்பி வராங்க. ஃபர்ஸ்ட் எப்ப வராங்க? 537 பிசில எத்தனை பேர் வந்திருப்பாங்க சொல்லுங்க? 537 பிசில எத்தனை பேர் வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் 50,000 பீப்புள். 50,000 பைபிள்ல கிளியரா இருக்குது. 50,000 எக்ஸாக்ட்லி கிடையாது. 49,903 42,366 பேர். அது எங்க வாசிக்கிறோம்? நாம் நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இந்த கணக்கு. அப்போ 42,000 ஸ்தோத்திரம். சகரியா 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா? செருபாபேலின் தலைமையில் அந்த 50,000 பேர், 49,000 நான் சொன்னேன், 49,930 பேர். அப்போ 42,366 ப்ளஸ் 7,337 ப்ளஸ் 200 இவையெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா 49,903 பேர், 49,903. அப்போ இந்த இடத்துல அஸ்திபாரம் போடுவதற்கென்று செருபாபேலின் தலைமையில் முதலாவது குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. இந்த 49,903 பேர் வராங்க முதலாவது. இது ரெண்டாவது எப்ப வராங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், எஸ்ராவின் தலைமையில் அர்த்தசஷ்டா ராஜாவுடைய நாட்களில் 1,800 பேர் வராங்க. 458 பிசியில 458 பிசியில கர்த்தர் அங்க ஒரு 1,800 பேர் வராங்க. அதுக்கு பிறகு 14 வருடங்களுக்கு பிறகு 444 பிசியில அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நெகேமியா எத்தனை பேர் வராங்க? கொஞ்சம் பேர் வராங்க. ஸோ இப்படி 3 முறையா எல்லாரும் திரும்பி வராங்க. எவ்வளவு நாட்கள் பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க? 4 மாதங்கள், 900 மைல்ஸ். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் செருபாபேல், செகண்ட் செருபாபேல் தலைமையில், 2வது எஸ்ராவில் தலைமையில், 3வது நெகேமியாவுடைய தலைமையில் எல்லாரும் வந்திருக்காங்க. எதற்காக? ஆண்டவருடைய ஊழியத்தை. ஆனால் இவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி வந்திருக்காங்க. விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க? எல்லாரும் ஜெபித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ்ராவுடைய வாழ்க்கையில் அங்கே பார்க்கிறோம், நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் போன வாரம் நாம் வாசித்தோம். நம்ம எதில் வாசித்தோம்? நைட் பிரேயரில் வாசித்தோம். இப்போ அதை வாசிக்க வேண்டாம். கர்த்தர் எஸ்ரா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அங்கிருந்து கிளம்புறதற்கு முன்னாலேயே அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்கு போறேன். 4 மாசம் பிரயாணம். நம்ம 4 மாசம் ப்ராஜெக்ட் தான் பண்ணுவோம். இவங்க 4 மாசம் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. நம்ம 4 hours டிராவல் பண்ணுவோம் ஃப்ளைட்டில். இவங்க 4 months 900 miles டிராவல் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளவு பயம் இருந்திருக்கும், ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருந்திருக்கும், நிச்சயமற்ற தன்மை இருந்திருக்கும். எல்லாவற்றின் மத்தியிலும் என்ன செய்யறாங்க? முதலாவது எங்கள் தேவனுக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையில உபவாசத்தை கூறினேன். ஹல்லேலூயா. ஆரம்பமே ஜெபந்தாங்க. வந்து ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் ஆரம்பிக்கிறான். அந்த ஆரம்பத்திற்கு முன்பதாக என்ன செய்கிறான்? உபவாசித்து ஜெபிக்கிறான்.
4 மாதங்கள் டிராவல் பண்ணணும். எல்லாவற்றையும் நான் எப்படி போக போறேன் ஆண்டவரே எனக்கு தெரியலையே. இன்னைக்கு நம்ம பயந்து போய் இந்த வேண்டவே வேண்டாங்க, இந்த ப்ராஜெக்ட்லாம் வேண்டாங்க, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் தலைவலிங்க, அதை எடுத்து வச்சுட்டு யாருங்க என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் போறான். எப்படி போறான்? ஒரு தைரியத்தோட போகிறான். ஏன்? அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான். அவன் தேவனை விசுவாசித்தான். அகாவா நதி அண்டையில அவன் உபவாசத்தை கூறுகிறான். அங்க எல்லாம் ஈஸியா போயிடலாம் நினைக்கிறீங்களா? அங்க வழிப்பறி இருக்கும். அடுத்த அந்த நதியினுடைய கரையை தாண்டும் பொழுது அடுத்த சைடில் உள்ள மக்கள்லாம் என்ன செய்வாங்க? சண்டைக்கு வருவாங்க. இந்த ராஜாக்கள் என்ன சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் ஊருக்கு போறாங்கடா, இவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா நம்முடைய மக்கள் தொகை குறைஞ்சு போயிடும், நமக்கு வர வேண்டியதான வரி கிடைக்காது. இத்தனை பேரும் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இவங்களுடைய வரிப்பணம் கிடைக்காது, இவங்களை வைத்து வேலை வாங்க முடியாது, இவங்களை கொண்டு நமக்கு எதுவும் பண்ண முடியாது, யாரும் விடாதீங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி பல எதிர்ப்புகள் வரும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். சிஸ்டர், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? சிஸ்டர் உங்க ஓகே, தேங்க்ஸ். நான் பாடி பேசிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா உபவாசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. இன்னைக்கு முடிய போது ஒரு பாட்டு வரப்போகுது. அவன் ஏற்கனவே உள்ள பாட்டு தான். நீங்க எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிசாசு தன்னுடைய கரங்களை உயர்த்துவான். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம், எத்தனையோ மிரட்டல்கள் வரலாம், எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசிக்கிறவர் இல்லையா சொல்லுங்க. பயப்படாதீங்க. பாருங்க, அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய மக்களுக்காக அவன் கண்ணீரோடு விண்ணப்பம். நான் எங்கேயோ போயிட்டே இருக்கிறேன். ஆமீன். அப்போ வசனம் 23 வாசிக்கிற பொழுது அதே 8:23, எஸ்ரா 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் தேவனிடத்தில் அவனை தேடினோம். ஹல்லேலூயா. ராஜா உத்தரவு கொடுத்துட்டாரு, நீங்க போங்கடா அப்படின்னு. இவங்க ஆண்டவரை தேடுறாங்க. ஆண்டவரை தேடுகிற பொழுது கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். விசுவாசிகள் இல்லையா சொல்லுங்க. எரேமியா சொன்னது நிறைவேறிச்சா இல்லையா? அப்ப இந்த மாதம், இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். விசுவாசிகள் இல்லையா சொல்லுங்க. ஆமீன். அப்ப கர்த்தர் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். தேவன் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். 31வது வசனத்தை பார்க்கும் பொழுது 8:31, நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். ஆமீன். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அலையா சொல்லுவோம். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரு உறுதி கிடைக்கிறது. அதற்கு பின்புதான் அவன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். அப்ப உபவாசித்து ஜெபித்தான். தேவனுடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். இவன் என்ன செய்கிறான்? 1ஆம் மாதம் 12ஆம் தேதி, இன்னைக்கு எத்தனாம் தேதி? 1ஆம் மாதம் 18. அவங்க ஹீப்ரு மந்த சொன்னாங்க. நம்ம என்ன மந்த சொல்றோம்? கிரிகோரியன். ஆமேன். அதனால அது சும்மா சொன்னேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். உடனடியாக அதுதான் இது ஜனவரி மாதம் நினைச்சுக்கிறாதீங்க. அது எபிரேய மாதம், இது நமக்கு ஆங்கில மாதம், ஏதோ ஒரு மாதம் விடுங்க. அப்போ அந்த அகாவா நதியை விட்டு அவன் கிளம்புறதற்கு அவன் ஆண்டோடைய அந்த கிரீன் சிக்னலை வாங்கிட்டு தான் கிளம்புறான். அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியில் சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்கள் கைக்கும் எங்களை தப்புவித்தது. விசுவாசி ஒரு ஆளியா சொல்லுவோமா? சில சமயங்களில் சில மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்காமலேயே சில முடிவுகளை எடுத்துருவாங்க. ஆண்டவரிடத்திலும் கேட்கறது இல்லை, ஊழியக்காரங்களிடத்திலையும் ஒரு ஆலோசனை கேட்கறது இல்லை. அப்புறம் எங்கேயா போய் குழியில் நின்றுக்கிட்டு, பாஸ்டர் நான் விழுந்துட்டேன் பாஸ்டர், கொஞ்சம் தூக்கி விடுங்க பாஸ்டர், நான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த அயோவாவில் இருக்கேன், இவன் அகாவால, அவன் அயோவாவில் இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. இவங்களாம் எங்கே இருக்காங்க? எஸ்ரால எங்கே இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்களேன், மறந்துடும், வீட்டுக்கு போனா மறந்துடும். அகாவா.
இவங்க ஐயோவால இருப்பாங்க. ஐயோ வா வான்னு கூப்பிடுவாங்க. இப்படிதான் இருக்காங்க விசுவாசிகள். அப்புறம் பாஸ்டர், I am going through a lot of problems. I am not able to pray. Please pray for me. நீங்க எங்க இருக்கீங்க, எங்க எப்ப போனீங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம இன்னும் இவங்க ரகசியமெல்லாம் வெளியில சொல்லிடுவோம்னு பயந்துருவாங்களோ இன்னும் தெரியல. அப்புறம் அங்கிருந்து டெய்லி வந்துட்டே இருக்கும் செய்தி. அப்புறம் சிஸ்டரை கூப்பிடுவாங்க, சிஸ்டர் ப்ளீஸ். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறினால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும், சமாதானமாயிருக்கும். விசுவாசிகளா இல்லையா சொல்லுங்க. ஒரு கிராமத்துக்கு போறோம், யாரோ சொன்னாங்கன்னு போறோம். அங்க போய் நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ சொன்னாங்களா நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடாது. அவங்க நல்லவங்க தான், அவங்கள குறை சொல்லலை. இடம் நல்ல இடமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம லோத்து மாதிரி சில மக்கள் இருக்காங்க இன்னைக்கும். பாருங்க, ஆண்டவுடைய பணியை தான் செய்ய போகிறான், ஊழியத்துக்கு தான் போறான், ஆண்டவுடைய ஆலயத்தை கட்ட தான் போறான், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற தான் போறான். ஆனால் அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். அவன் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய உறுதிப்பாட்டையும் அவன் பெற்றுக்கொள்கிறான், மேற்கொண்டு தொடர்ந்து செல்கிறான். விசுவாசிகளா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கால் போன இடமெல்லாம் போகக்கூடாது, கண் காணுகிற இடமெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று பார்க்கணும். அதில் சொல்லப்படுகிறது பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. இன்றைக்கு கர்த்தர் தப்புவிப்பார். நீ எப்போ ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து ஆண்டவர் சமூகத்தில் உபாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய அந்த உறுதிப்பாடை நம்ம பெற்று செல்கிறோமோ அப்ப நிச்சயமா கர்த்தர் தப்புவிப்பார். விசுவாசிகள் சொல்லுவோம். அடுத்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவரை தேடி வந்து தொழுது கொண்டு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ்ரா நெகேமியாவின் நாட்களில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர் என்பதை அறிந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். நீங்களும் கூட நாம் அவரை தொழுது கொண்டு அவரை தேடி வந்து அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தொழுது கொண்டு உம்மை தேடி வந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நீர் எங்களுக்கு கொடுக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்திடலாம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.